ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் நாளை மறுநாள் அதாவது மே 7ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா மே 9ஆம் தேதி ரிசல்ட்டு எப்படி மே 7ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்றது ஜஸ்ட் உங்களுடைய நேமு, ஃபாதருடைய நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறது தான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் மே 9ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடிய அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெம்பரவரி மார்க் ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய டெலகிராமுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனலாக நீங்கள் எனக்கு டவுட் எதுனாலும் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான விளக்கம் அந்த இதில் தரப்படும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதோட நமக்கு அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் 500 rupees நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டுருக்கோம். ஆன்லைனில் பே பண்ணலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு அவங்க 250 rupees நீங்கள் பே பண்ணால் போதும். ரைட். அடுத்து என்ன அப்படின்னா அரசே பார்த்திங்கன்னா 110 மையங்கள் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 110 மையங்களில் இலவசமாக ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளே மொபைல்லே பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சேனல்லையும் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நீங்களே உங்களுடைய மொபைல்லே கவுன்சிலிங் முதற்கொண்டு எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய மெயில் ஐடியும் மொபைல் நம்பர் ரெண்டுமே உங்களுடையதாக இருக்கணும். அதை மட்டும் தெளிவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் ஐடி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. மெயில் ஐடி இல்லாதவங்க க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் யாரோடதை கொடுக்க போகிறோம், ஃபாதரோடதா உங்களோடதான்றதை டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் சரி, அதுக்கப்புறம் எப்படி அட்மிஷன் போடுறது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.